ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பேசிக்காக நம்ம வந்து எப்போதுமே கொடுக்குற 2 லைன் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ ஸ்லீவ் வந்து டிசைன் பண்ண போகிறேன். இதே தான் வந்து உங்களுக்கு நெக்கு எல்லாமே வரும். அடுத்து ஒரு லைன் வந்து சுகர் பீடு கொடுத்துக்கோங்க. நீடில் நம்பர் 24, தின் ஜரி த்ரெட் அண்டு சுகர் பீட் வந்து ப்ரிசோ பிராண்ட் எடுத்திருக்கேன். எப்போதும் சொல்கிற மாதிரி சுகர் பீட் வந்து 2 கொடுங்க. அதாவது 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுக்கணும், இல்லை ஒரு பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்தாலும் ஓகே. இந்த மாதிரி நம்ம ஒரு லைன் கொடுத்து முடிச்சிடலாம். ஒரு லைன் சுகர் பீட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த லைன் வந்து நான் வந்து ஸ்டோன் செயின், அதாவது கோல்டு கலர் ஸ்டோன் செயின் கொடுக்குறேன். இது கொடுக்கறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 இன்ச்சஸ்க்கு பார்த்திங்கன்னா சுகர் பீடு இல்லை ஏதோ ஒரு பீடில் வந்து கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு கை அடிப்பகுதியில் வந்து இந்த ஸ்டோன் செயின் வரும்போது என்ன ஆகும்னா, இதில் உள்ள அந்த கிளிப்பு வந்து, அதாவது ரா எட்ஜஸ் வந்து நம்ம சாரியில் உள்ள ஜரியை பிடிச்சி இழுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதாவது நம்ம கையில் உள்ள அடிப்பகுதி வந்து சாரியில் படுற பிளேஸ் மட்டும் நம்ம பீடில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு, தென் மீதி உள்ள பகுதியில் வந்து ஸ்டோன் செயின் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸ்டோன் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குற ஸ்டிச்சஸ் தெரியும். பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். இது 2 விதமான ஸ்டிச்சஸ் இருக்குது. நம்ம மேக்ஸிமம் வந்து ஸ்டோன் செயினுக்கு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் வந்து கொடுக்கலாம். இதே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணால் நிறையா, அதாவது ஸ்டிச்சஸ் கொடுக்க கஷ்டமாக இருக்குங்கிறதுக்கனால நம்ம வந்து ஸ்டிச்சஸே கொடுத்துக்கலாம். அடுத்து ஒரு லைன் நம்ம அதை கவர் பண்ணுற மாதிரி சுகர் பீட் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு லைன் வந்து 3 mm பீடில் நான் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கும் நான் வந்து அடிக்கடி சொல்கிற மாதிரியே ஒவ்வொரு பீடுக்கும் ஒரு ஸ்டிச் கொடுங்க. இப்போ தான் வந்து நீட் ஃபினிஷிங் வரும். பீட் லோட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பீட் நீடலும் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து துலிப் பிராண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் துலிப் பிராண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இனிஷியலாக இருக்கவங்களுக்கு வந்து துலிப் பிராண்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஒரு லைன் முடித்தாச்சு. அடுத்து ஒரு கோதுமை பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்து நான் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கேன். இது 3 டைரெக்ஷனில் கொடுக்கணும், ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு அண்ட் சென்டராக. நான் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ ரைட் சைடு கொடுத்து முடிச்சிட்டேன். அடுத்து லெஃப்ட் சைடு கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீட், தென் ஒரு கோதுமை பீட் லோட் பண்ணிங்கன்னா இது கரெக்டாக வரும். இந்த ஸ்டிச்சை வந்து நான் இண்டிவிஜுவல் நாட் கொடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இல்லாமல் நம்ம வந்து நாட் இல்லாமையே எடுத்துகிட்டும் போகலாம். நம்மளுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக அந்த ஸ்டிச்சஸ் வருதோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும். இதே மாதிரி ஈக்குவலாக வந்து நம்ம கேப் விட்டு இதை நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். இப்போ நான் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு காட்டும்போது உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்கள், இதே போல் தான் நம்ம எடுத்து கொடுக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் ஈக்குவலாக விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்லீவ்னால் நான் வந்து அங்கங்கே ஒரு சுகர் பீடை யூஸ் பண்ணி ஒரு சின்ன புட்டா கொடுத்துருக்கேன். அடுத்து நெக் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. நம்ம சிம்பிளான ஸ்டிச்சஸ் அண்ட் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் மெட்டீரியல் யூஸ் பண்ணல, பட் ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பார்க்கவும் நல்லா கிராண்டாகவே இருக்குது. இந்த டிசைன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டிசைனில் நம்ம பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதுனா டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.